ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்என்எல் சிம்மு வாங்கலாமா வேண்டாமான்னு டவுட்டில் இருக்கிறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மைண்டுக்கு வந்துடுவீங்க. ஏர்டெல், ஜியோ, விஐ இதில் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி தான் நம்மளுக்கு பிஎஸ்என்எல் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கே கண்ணுக்கு தெரியுது. எனக்கும் தான் உங்களுக்கும் தான். இது வரைக்கும் நம்ம ஏர்டெல், ஜியோ தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்போ ப்ரைஸ் அது இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி அடுத்த நெட்வொர்க் தேடி போயிட்டுருக்கோம். இந்த சிம்மு வாங்கலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட் சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்என்எல் இப்போதைக்கு 4G நெட்வொர்க் தான் இருக்குது, 5G கிடையாது. பிஎஸ்என்எல்க்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே போல் டவருமே ரொம்ப ஸ்லோவாக தான் கிடைக்குது. சிட்டிலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக கிடைக்குது ஒவ்வொரு சில இடங்களில். அதுவே கிராமத்து சைடில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண கிடையாது. நாம் இப்போ மாறாமல் விட்டுட்டோம்னா இந்த ஏர்டெல், ஜியோ, விஐயில் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக மாறி ஆகணும். இது மாற வேண்டிய தருணம் தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இது நம்மளுக்கு பிஎஸ்என்எல்லில் நிறையா ப்ரைஸ் கம்மியான ஆஃபர்ஸாக இருக்குது. அந்த நெட்வொர்க் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேணாட்டா கிளாஸ் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இதில் மாறாமல் விட்டுட்டு அவர் மொக்க பிராண்டு அப்படின்னு சொல்லி அவங்களும் நினச்சிட்டு விட்டாங்கன்னா அவங்க இன்னும் அடுத்த ஒரு 6 மாதத்தில் மறுபடி ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாம் மாறவே முடியாது. அதனால் இது கரெக்டாக தரணும். நீங்கள் பிஎஸ்என்எல் டவர் கிடைக்குதோ இல்லையோ மாறிடுங்க. கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு என்னால் பீக்கில் வர டைமு பிஎஸ்என்எல் சரிங்களா? அதனால் கண்டிப்பாக எல்லா பக்கமும் டவரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டெஃபினட்டாக ஒரு 6 மாதத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் மாறிடுங்க. இப்போ மாறினா தான் கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த விஐலையும் கூட இதுக்கு முன்னாடியில் கம்மியாக தான் ப்ரைஸ் இருந்துச்சு. இப்போ அவனுங்களும் இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்க. ஏன்னா இந்த 3 நெட்வொர்க் கிட்ட வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது வந்துடுச்சு. அதனால் கண்டிப்பாக பிஎஸ்என்எலுக்கு ஒரு மோட்டிவேட் கொடுங்க. கண்டிப்பாக எல்லாம் மாறுங்க. ஏன்னா அன்லிமிட்டெட் கால்ஸு அதே போல் டேட்டாலாம் கம்மியாக கிடைக்குது. 1999 ரூபாய்க்கு 600 ஜிபி டேட்டா அதுவும் ஒரு வருஷத்துக்கே கொடுக்குறாங்க. அதே போல் 2400 ரூபாய்க்கு 395 நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 2 ஜிபி டப்பா அப்படி கொடுக்குறாங்க சரிங்களா? அடுத்தது 3000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 3 ஜிபி 1 வருஷத்துக்கு. இது மாதிரி ஏர்டெல்லும் கிடையாது, ஜியோலையும் கிடையாது, விஎல்லும் கிடையாது. இப்போதைக்கு முன்ன இருந்துச்சு, ஆனால் இப்போ கிடையாது. இப்போ வெறித்தனமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்க. அதனால் கண்டிப்பாக அது ஒரு வளம் கிடையாது, 500 1000 ரூபா கணக்கில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு என்ன குறைச்சல், வெறித்தனமான ஆஃபர் சரிங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அவங்களே கொஞ்சம் மோடிட் கொடுங்க. ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் மாறினா தான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போதைக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோனா, சிட்டி சைடில் கிடைக்குதுங்க. நம்ம கிராமத்து சைடில் ஒரு ரூரல் ஏரியாவில் தான் கண்டிப்பாக கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. கால் பேசிக்கலாம் 2G கிடைக்குது, இது மாதிரிலாம் கிடைக்குது. 4G இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு வளர்ந்து வர நெட்வொர்க்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே பிஎஸ்என்எலுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ கோடிக்கணக்கில் கண்டிப்பாக மாறி இருப்பாங்க. இன்னும் மாற போகிறாங்க. நீங்களும் கண்டிப்பாக மாறுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் உறுத்துனா தான் அவங்க மாறுவாங்க சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக மாறுங்களான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா பேக்கு அவ்வளோ ப்ரைஸ் அதை கம்பேர் பண்ணும்போது 2000 ரூபா வருஷத்துக்கு கம்மியாகுது சரிங்களா? அந்த அளவுக்கு அவங்க ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா? கண்டிப்பாக இதுவும் பார்த்துங்க. நீங்கள் அடித்து சொல்கிறேன், நான் பிஎஸ்என்எல் ஒரு பெரிய நெட்வொர்க்காக வரும். இவங்களும் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு 1.5 வருஷத்தில் 2 வருஷத்தில் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இவங்க வளர்ந்த பின்னாடி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த வளர்கிற வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட் சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.